ரொம்ப கோர்ல இருந்து வந்து ஒரு விஷயங்கள பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு தெரியறப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவ் எவ்ரிதிங் ஒர்க்ட். அந்த டைம்ல இருந்து இவ்வளோ வருஷம் 40 இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அலோன், சினிமாவை தாண்டி கூத்துப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனியா ஒரு வாழ்க்கை இருக்கு. தட்ஸ் a different life altogether. ஸோ அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ we're going to talk more about that today. Okay. இப்போ இந்த ஆக்டிங் அப்படின்னு வரப்போ which part of your life did you realize that okay, எனக்கு ஆக்டிங் தான் இட்ஸ் மை நெக்ஸ்ட் இது போல we should take it forward அப்படின்ட்டு இந்த நாடகங்கள் மேல இந்த காதல்லாம் எப்போ வந்தது? அது தெரியவே இல்லை. நான் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், டான்ஸ் ஆடுவோம், ஏன்னோ அது நமக்கு வரும்னு நினைப்போம், ஆனால் அதுவும் வராது. ஒரு பாடலான்னு இது எல்லாமே எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஜானர் தான், அந்த மொமெண்ட் தான் அது லைஃப்பில். அதை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு ஒன்று பார்க்குறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். அது என்னென்னு எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன், தொடர்ச்சியாக அதுக்குள்ளே ஒரு சில காலம் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் அதுக்குள்ளே இருக்கேன். அது என்னை வந்து என்னவோ பண்ணுது. அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னை என்கேஜாகவே வச்சுருக்கு. அதுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று தோணும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது என்னென்னா அது தியேட்டர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே,